ஒரு முறை இயேசு வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். அப்போ அவரை பார்க்கறதுக்கு சாத்தான் வந்தான். இப்போ இயேசுவை பார்த்து அந்த சாத்தான் என்ன சொன்னான் அப்படின்னா, இயேசுவே, உங்கள் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு என்னுடைய பிடியில், உங்களுடைய மக்கள் எல்லாரும் இன்னைக்கு ஏன் பிடியில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் மக்கள் கேட்க போகிறாங்க அப்படின்னு சாத்தான் சொன்னான். இயேசு சொன்னாராம், என்னுடைய மக்களை விட்டுரு, என்னுடைய மக்களை ஒன்றும் செய்யாத, என்கிட்டவே கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சாத்தான் சொன்னானா, உங்கள் மக்கள் எல்லாரும் என்னுடைய பக்கம், நான் சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய மக்களுக்கு எப்படி திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி எப்படி டிவோர்ஸ் பண்ணிக்கிறது அப்படியும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். எப்படி மற்றவர்களை காயப்படுத்துறது அதை சொல்லி கொடுக்க போகிறேன். எப்படி இன்னொரு குடும்பத்தை அழிக்கிறது அதை சொல்லி கொடுக்க போகிறேன். எப்படி மற்றவர்களை மனநோக்கம் செய்கிறது அதை சொல்லி கொடுக்க போகிறேன். எப்படி மற்றவர்களை சாகடிக்கிறது அதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். இதெல்லாம் உன்னுடைய மக்கள் செய்கின்ற பொழுது அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சாத்தான் சொன்னான். இயேசு சொன்னாராம், வேண்டாம், என்னுடைய மக்களை என்கிட்டவே கொடுத்துரு, ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொன்னாராம். இப்போ சாத்தான் சொன்னானா, உன் மக்களெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதற்கு இணையாக நீங்கள் என்ன தருவீங்க, அதற்கு இணையாக நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டான். அப்போது இயேசு சொன்னாராம், உனக்கு என்ன வேணுமோ நீ கேள், நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சாத்தான் அவரை பார்த்து கேட்டானா, ஐ நீட் ஆல் யோர் பிளட், ஐ நீட் ஆல் யோர் டியர்ஸ். உங்களுடைய எல்லா கண்ணீரும் எனக்கு வேணும், உங்களுடைய எல்லா இரத்தமும் எனக்கு வேணும் அப்படின்னு சாத்தான் கேட்ட உடனே ஏசு சொன்னாராம், எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பதிலுரை பாடல், தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இயேசுனுடைய வார்த்தைகள் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அந்த நாளை தான் இன்னைக்கு நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று திருச்சபையெல்லாம் நம்மை பார்த்து நம்மை சிந்திக்க சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா அடக்கம் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். யூத சமுதாயத்தில் என்ன முறை அப்படின்னா, ஒருத்தர் என்னைக்காவது இறந்தார் அப்படின்னா அவரை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி, என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு சூரியன் மறைவதற்கு முன்பாக அவரை கல்லறையில் வச்சிடணும். இது அவருடைய முறை. இப்போது அமெரிக்கா போனீங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா என்ன செய்வாங்க, அங்கே இறந்த உடலை பெரும்பாலும் வீட்டுக்கு கொண்டு வரதில்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், வீட்டுக்கு கொண்டு வரதில்லை. ஃபியூனரல் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா உடனேவும் இறுதி சடங்கு அவங்க பெரும்பாலும் செய்யறதில்லை. அதற்கு ஒரு நாள் குறிப்பாங்க. நாள் குறிச்சிட்டு அன்னைக்கு அந்த உடலை ஃபியூனரல் ஹோம் அங்கே கொண்டு வருவாங்க. அங்கே போய் எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. அது சின்ன ரூமாக இருக்கும், பக்கத்தில் ஒரு பெரிய ரூம் இருக்கும். அங்கே அவரை பற்றி பேசிப்பாங்க. அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி எப்படி இருந்தார், நல்லவராக இருந்தாரா, என்னெல்லாம் நல்ல காரியம் செஞ்சார், அதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க. இந்தியாவில் அதே மாதிரி தான். ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா வீட்டுக்கு உடம்பு கொண்டு வருவாங்க, உறவினர்கள் எல்லாம் பார்க்க வருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவர் எப்படி இருந்தார், எப்படிலாம் என்னென்னலாம் நல்ல காரியம் செய்தார், இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. இன்றைக்கு இயேசு நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்திக்கிறோம், அதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கு
அவரை பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்களை எடுத்து அவனுடைய அர்த்தத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வாழ வேண்டும் என்பதற்காகவே பிறக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் சாக வேண்டும், மற்றவருக்காக, மனிதருக்காக, மனிதருடைய பாவங்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில் பிறந்த ஒரு குழந்தை இருக்கிறது. அதுதான் இயேசு. அவர் பிறக்கும் பொழுதே மற்றவர்களுக்காக சாக வேண்டும், மற்றவருடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே அவர் பிறந்தார். இது அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்டத்திலையும் அவர் சாக போகிறாரு, மனிதர்களுக்காக சாக போகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இயேசு பிறந்தார். அவருடைய பிறப்பு செய்தி யாருக்கு முதலில் சொல்லப்பட்டது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவினுடைய பிறப்பு செய்தி, பிறந்தார் என்கிற செய்தி யாருக்கு முதலில் சொல்லப்பட்டது? இடையர்களுக்கு அந்த செய்தி முதல்ல சொல்லப்பட்டது. அதாவது எருசலேம் தேவாலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாவ பரிகார பலி அப்படின்னு நடக்கும். அதாவது எல்லாரும் அவர்களுடைய பாவங்களுக்காக ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து பாவ பரிகார பலி செலுத்துவாங்க, பாவத்திற்காக பலி செலுத்துவாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய இந்த ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. அதனால் அந்த ஜெருசலேம் ஆலயத்தினுடைய அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் என்ன செஞ்சாங்க, நிறைய செம்மறி ஆடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே ஆட்டு மந்தையை வளர்க்க ஆரம்பித்தாங்க. இப்போது மக்களுக்காக பாவ பரிகார பலியாக செலுத்த போகிற, பரிகார பலி ஒப்பு கொடுப்பதற்கு பயன்படுத்த போகிற அந்த ஆட்டுக்குட்டியை இடையர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்தின் பக்கத்தில் எந்த ஆட்டுக்குட்டிகளை பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்க போகிறாங்களோ அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் இடையர்கள். அந்த இடையர்களுக்கு இந்த செய்தி முதலே சொல்லப்படுகிறது. பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்காக ஒரு செம்மறி பிறந்திருக்கிறது. உண்மையாகவே உங்களுடைய பாவங்களை எல்லாம் தாங்க போகிற, உங்கள் பாவங்களை எல்லாம் சுமக்க போகிற, உங்களுடைய பாவங்களுக்காக உயிரை கொடுக்க போகிற ஒரு செம்மறி உங்களுக்காக பிறந்திருக்கிறது. அந்த செம்மறியை போய் சந்தியுங்கள். உங்களுக்காக இறப்பதற்காக ஒரு செம்மறி பிறந்திருக்கிறது, அந்த செம்மறியை சென்று பாருங்கள். முதல் செய்தி, அவர் சாக போகிறார், உங்களுக்காக பலியாக தம்மை அழிக்கப் போகிறார். ரெண்டாவது, அவருடைய ஞான ஸ்நானம். அதில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்நாபக அருளப்பர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஞான ஸ்நானம் என்ன ஞான ஸ்நானம் அப்படின்னா, பாவத்திற்கான மனம் மாற்றத்திற்கான ஒரு ஞான ஸ்நானம். அந்த இடத்துல இயேசு போய் நின்று, மக்கள் மத்தியில் நின்று அந்த ஞான ஸ்நானத்தை வாங்குறார். அது எதை குறிக்கிறது என்றால், அவர் தம்மை பாவிகளோடு அடையாளம் கண்டு கொண்டார். பாவிகள் மத்தியில் தம்மை அடையாளம் கண்டு கொண்டார். அதில் ஸ்நாபகர்ல சொல்வார், இதோ செம்மறி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பாவங்களை சுமக்க இருக்கிற தன்னை மக்கள் மத்தியிலே அடையாளம் கண்டு கொண்ட ஒரு செம்மறி இவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் சொல்லுவார், உங்களுக்காக மரிக்கப் போகிறவர். மூன்றாவது, இயேசுவினுடைய அந்த உருமாற்றம் நிறைய இருக்குது, அதை பேசிக்கிட்டே இருக்கலாம், நான் அங்கங்கே ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். அதாவது இயேசுவினுடைய உருமாற்றம் எப்பொழுது நடந்தது என்றால், அவர் எருசலேமை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த உருமாற்றமானது நடக்கிறது. அப்போ அந்த உருமாற்றத்தில் 2 பேர் அவரோட பேசிகிட்டு இருந்தாங்க. யார் சொல்ல முடியுமா? யார் தூங்கிட்டீங்களா? ரொம்ப போரிங்காக இருக்கா? யார் அந்த உருமாற்றத்தில் இயேசுக்கிட்ட பேசினது? யார்? மோயிசன், எலியா 2 பேரும் பேசுகிறாங்க. இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான சாவை சந்திக்க போகிறார். அதாவது இந்த யூதர்களுக்கு மோயிசன் மிக மிக முக்கியமானவர், த அல்டிமேட் லா கிவர் சொல்லுவாங்க. அவர் தான் யூத மக்களுக்கு எல்லா சட்டத்தையும் கொடுத்தவர், மிகப்பெரிய மனிதர், சரிங்களா? மோயிசன். ரெண்டாவது எலியா. யூத மக்களுக்கு இருந்த இறைவாக்கினர்களுக்கெல்லாம் தலை சிறந்த இறைமாக்கினர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற 2 பேருமே மிக முக்கியமான மனிதர்கள்.
அப்போ நற்செய்தியாளர் என்ன சொல்ல வர்றார்னா, நீங்கள் எல்லாம் மிக சிறந்தவர்கள் என்று யாரை நினைக்கிறீர்களோ அவர்களை காட்டிலும் மிக சிறந்த மனிதர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற செய்தி முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, இப்போ மோயிசன் எப்படி இருந்தார், எப்படி இறந்தார் யாருக்குமே தெரியாது. கடவுள் அவரை அடக்கம் செய்தார் அப்படிங்கிற செய்தி மொத்தம் விவிலியத்தில் வாசிக்கணும். எப்படி இறந்தார், இறுதி வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி விவிலியத்தில் ஒரு விசித்திரமான ஒரு இறப்பு அவருக்கு. அதே போல் எலியா எப்படி அவர் இறந்தார், அவர் அதை பற்றி எதுவும் கொடுக்கல. அவர் தங்க ரதத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு வித்தியாசமான முடிவு 2 பேருக்கு. இந்த யூத மக்கள் என்ன நினைச்சாங்க, நமக்கெல்லாம் ஒரு அரசராக இருப்பார் இந்த இயேசு கிறிஸ்து. சீடர்கள் அதை தான் நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு அரசராக இருப்பார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் மறைமுகமாக நீங்கள் யாரை அரசராக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யார் உங்களுக்கு அரசராக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர் ஒரு வித்தியாசமான சாவை சந்திக்க இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சாவை அவர் சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி மறைமுகமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்து ஒரு அரசராய் அல்ல, உங்களுக்காக சிலுவையிலே உயிரை கொடுக்க போகிற ஒரு மனிதராக இருப்பார் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. ஆக இயேசு பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை சொல்லப்பட்ட செய்தி, மறைமுகமாக சொல்லப்பட்டுகிற செய்தி என்னன்னா, அவர் எருசலேமை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. எருசலேமை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எதை குறிக்கிறது என்றால், அவர் தன்னுடைய சாவை தேடி போய்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி தான் மறைமுகமாக அங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இயேசு இறந்தார். எதற்காக இறந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை கையளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்றைக்கு இந்த திருச்சபை நம்மை எதை பற்றி சிந்திக்க அழைக்கிறதுனா 2 விஷயம். முதல்ல இயேசு இறந்தார் அப்படின்னு பார்க்குறோம். எதற்காக இறந்தார் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. நம்மீது கொண்ட அந்த அளவற்ற அன்பிற்காக, அன்பினால் தம்மை கையளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எதற்காக இறந்தார் அப்படின்னு, நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார். சரி, நீங்கள் சொல்லுங்களேன், எப்பொழுது நாம் பாவம் செய்கிறோம்? எப்பொழுது நாம் பாவம் செய்கிறோம்? எப்பொழுது பாவியாக மாறுகிறோம்? அது எப்பொழுது பாவியாக மாறுகிறோம் அப்படின்னா, நாம் நம்மை அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது, அதுவும் ஒரு அன்பினால் தான். செல்ஃப் லவ், இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா வேற மாதிரி, செல்ஃப் லவ், சுய அன்பு. என்னது? சுயநலம், அவ்வளோதான். எப்பொழுது நாம் அதிகமாக சுயநலத்திலே மூழ்கி விடுகிறோமோ அப்பொழுது பாவம் செய்கிறோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுளுக்கு எதிராக போகிறோம், நம்முடைய அயலானுக்கு எதிராக போகிறோம். எப்பொழுது இந்த சுயநலம் அதிகமாக வருகிறதோ அப்பொழுது கடவுளுக்கு எதிராக போகிறோம், நம்முடைய நண்பருக்கு எதிராக போகிறோம். இதுதான் முக்கியமான காரணம். இந்த சுயநலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்ம பாவத்தில் விழுகிறோம். சரி, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த பாவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கேரக்டர், அதாவது ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா, சின் இஸ் சோஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின் இஸ் சோஷியல். என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் செய்கிற ஒரு பாவமானது நிச்சயமாக சமுதாயத்தில் அது இன்னொருவரை அழிக்கும். நாம் செய்கிற பாவமானது நம்மை சுற்றி இருக்கிற யாரையாவது அழிக்கும். தண்ணி இருக்குது, தண்ணியில் போய் ஒரு கல்லை போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்குது? அங்கேருந்து ரிப்பிள்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கிறது, அலை மாதிரி வருது. ஒரு கல்லை போடுறோம், அங்கேருந்து அலை மாதிரி வருது. அதை போல தான் நாம் செய்கிற இந்த ஒரு பாவமானது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறது. ரீசெண்டாக சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இந்த பழைய ஃப்ரிட்ஜு, பழைய வாஷிங் மிஷின் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வாஷிங் மிஷின்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னு போய் பார்த்தா, ஒரு அம்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய 3 வயது குழந்தைய கொன்று அந்த வாஷிங் மிஷினில் அடைத்து வைத்திருக்கிறாங்க. கடைசியில் ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சா, இந்த அம்மாவுக்கு அவங்களுடைய அந்த வீட்டுக்காரரோட வாழ பிடிக்கல.
அதிலிருந்து அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து எப்படியாவது வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையை சாகடித்து அங்கே வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க. பாருங்கள், இவர்களுடைய சுயநலம். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அந்த வாழ்க்கைக்காக அந்த குழந்தைய சாகடிக்கிறாங்க. நிறைய நம்மை சுற்றி எல்லாத்தையும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள். எப்பொழுது நாம் பாவம் செய்வோம் அப்படின்னா, சுயநலம் எப்பொழுது அதிகமாகிறதோ, செல்ஃப் லவ் எப்பொழுது அதிகமாகி கொண்டே இருக்கிறதோ, அப்பொழுது தான் நம்ம பாவத்தில் விழுகிறோம். இன்றைக்கு சிந்திப்போம். இன்றைக்கு கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது 2 தான். முதல்ல மன வருத்தப்படணும். முதல்ல நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படணும். 2வது மனம் மாற்றம் நம்மகிட்ட வரணும். நாம் அந்த பாவத்திலிருந்து எழுந்து வருவதற்கு முயற்சி செய்யணும். இதுதான் இன்றைய நாள் நம்மிடம் கேட்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொன்னால் மட்டும் போதாது. நான் பாவி என்பதை உணரணும். வாழ்க்கையில் உண்மையான மனமாற்றம் வேணும் அப்படின்னு உணர்ந்து பாவத்திலிருந்து எழுந்து வர முயற்சி செய்ய வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இப்பொழுது விசுவாசிகளின் மன்றாட்டு. அனைவரும் எழுந்து நின்று